ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சின்ன விஷயம், ஆனால் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த டெஸ்ட் யுவர் நாலேஜ் சென்டென்ஸ்க்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். த சென்டென்ஸ் வாஸ், இப்போயிலிருந்து நான் அங்கு வரமாட்டேன். இப்போயிலேருந்து இனிமேல் நாங்கள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு தான் பார்த்தோம். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஃப்ரம் நவ் ஆன் ஐ won't கம் தேர். ஃப்ரம் நவ் ஆன் ஐ won't கம் தேர். ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்னா இப்போயிலிருந்து, ஐ won't அப்படின்னா ஐ வில் நாட் கம் அப்படின்னா நான் வரமாட்டேன், தேர்னா அங்கே. ஃப்ரம் நவ் ஆன் ஐ won't கம் தேர். ஓகேவா? ஸோ இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு இன்றைக்கான டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் என் விரல்களை சுட்டு கொண்டேன். ஐயோ, என் விரலை சுட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஓ, ஐ ஹாவ் burnt மை ஃபிங்கர்ஸ். ஓ, ஐ ஹாவ் burnt மை ஃபிங்கர்ஸ். இங்கே ஏன் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, இது இப்போ கையை சுட்டுக்கிறதுங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த செயல் நடந்து முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பற்றி பேசுகிறப்ப நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் சொல்லணும். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட ஃபார்மேட் என்னென்னா ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? ஹாவ்லேயும் வேர்போட தேர்ட் ஃபார்ம்லேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ஹாவ் ப்ளஸ் பேர்ன்ட். பேர்னோட தேர்ட் ஃபார்ம் பேர்ன்ட். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் burnt மை ஃபிங்கர்ஸ் அப்படின்னா நான் என்னோடய கையை சுட்டுக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சச்சரவுகளில் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து இருக்கிறேன். இனிமேல் ஏதாவது சண்டை நடந்துச்சுன்னா நான் யார் பக்கமும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கணும்னு முடிவு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஐ ஹாவ் டிசைடட் டு ரிமைன் நியூட்ரல் இன் த டிஸ்பியூட். ஐ ஹாவ் டிசைடட் டு ரிமைன் நியூட்ரல் இன் த டிஸ்பியூட். ஐ ஹாவ் டிசைடட் அப்படின்னா நான் முடிவு செஞ்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படின்னா, முடிவு செஞ்சுருக்கேன், செய்து இருக்கிறேன், நான் பண்ணி இருக்கிறேன், போய் இருக்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஸோ நான் முடிவு செய்து இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஐ ஹாவ் டிசைடட் டு ரிமைன் நியூட்ரல். நியூட்ரல் அப்படின்னா நடுநிலையாக இருக்கிறது, இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் நடுவில் இருக்கிறதுக்கு நியூட்ரல். டு ரிமைன் நியூட்ரல் இன் த டிஸ்பியூட். டிஸ்பியூட் அப்படின்னா என்னென்னா வாக்குவாதம், விவாதம், சச்சரவு, இது மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி ஏதாவது விவாதம் நடந்துச்சு, வாக்குவாதம் நடந்துச்சுன்னா நான் யார் பக்கமும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கணும்னு முடிவு செய்திருக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்படி ஒரு அழகான காட்சியை இதற்கு முன் நான் கண்டதில்லை. இப்படி ஒரு அழகான காட்சியை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ எங்கேயோ போய் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே ஏதோ ஒரு நேச்சுரல் சீனரி பார்க்குறோம், செம்மையாக இருக்குல்ல இந்த சீனரி, இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி அழகாக பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஐ ஹாவன்ட் சீன் சச் எ பியூட்டிஃபுல் சீன் லைக் திஸ் பிஃபோர். ஐ ஹாவன்ட் சீன் சச் எ பியூட்டிஃபுல் சீன் லைக் திஸ் பிஃபோர். ஐ ஹாவன்ட் சீன் அப்படின்னா நான் பார்த்ததில்லை, சச் எ பியூட்டிஃபுல் சீன் இது மாதிரி ஒரு அழகான காட்சி, லைக் திஸ் இது மாதிரி. ஓகேவா? ஸோ பிஃபோர் அப்படின்னா இது முன்னாடி. இது வந்து நம்ம இங்கேயே நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, நம்ம புதுசாக இப்போ தான் நம்ம ஏற்கனவே பண்ணாத ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம், புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறோம், புதுசாக ஒரு தகவலை சொல்கிறோம். ஸோ அதனால் இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு புது பைக் வாங்கியிருக்கிறேன், வந்து பார். நான் ஒரு புது பைக் வாங்கியிருக்கேன், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஐ ஹாவ் காட் அ நியூ பைக், டேக் அ லுக் அட் இட். ஐ ஹாவ் காட் அ நியூ பைக், டேக் அ லுக் அட் இட். ஐ ஹாவ் காட் அ நியூ பைக் அப்படின்னு நான் ஒரு பைக் வாங்கியிருக்கேன், வாங்கி இருக்கிறேன், செய்து இருக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் ஐ ஹாவ் காட், டேக் அ லுக் அட் இட் அப்படின்னா அதை வந்து பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் வந்திருக்கிறாள், அவளுடன் பேசு. அவள் வந்திருக்கா பாரு, அவள்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஷி ஹாஸ் கம், ஸ்பீக் வித் ஹர். ஷி ஹாஸ் கம், ஸ்பீக் வித் ஹர். ஷி ஹாஸ் கம் அப்படின்னா அவள் வந்து இருக்கிறாள், வந்துட்டா. ஓகேவா? ஸ்பீக் வித் ஹர் அப்படின்னா அவளோட பேசு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ கறியை கருக்கி விட்டாய், அது சுவையாக இல்லை. நீ வந்து சிக்கனை வந்து பொசிக்கிட்ட, நீ கறிக்கிட்ட, அது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். யூ ஹாவ் burnt த மீட், இட்ஸ் நாட் டேஸ்டி. யூ ஹாவ் burnt த மீட். யூ ஹாவ் burnt அப்படின்னா எரிச்சிட்ட, நீ எரித்து விட்டாய். ஓகேவா? எரித்து விட்டாய், எரித்து இருக்கிறாய், இதுக்கெல்லாமே
நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் பர்ன்ட் த மீட், இட்ஸ் நாட் டேஸ்டி. அது சுவையாக இல்லை, ருசியாக இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உண்மையை சொல்வதற்கான நேரம் வந்திருக்கிறது. உண்மையை சொல்கிறதுக்கான டைம் வந்துருச்சு, உண்மையை சொல்கிறதுக்கான டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். த டைம் ஹேஸ் கம் டு சே த ட்ரூத். த டைம் ஹேஸ் கம் அப்படின்னா நேரம் வந்திருக்கு. எதுக்கு? டு சே த ட்ரூத், உண்மையை சொல்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆச்சரியமாக சந்தோஷமாக சொல்லுவோம்ல, நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹாவ் பாஸ்ட் த எக்ஸாம் இன் ஃபஸ்ட் கிளாஸ். ஐ ஹாவ் பாஸ்ட் த எக்ஸாம் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஐ ஹாவ் பாஸ்ட் அப்படின்னா நான் பாஸ் பண்ணி இருக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு நல்ல சளி பிடித்திருக்கிறது, அவன் டாக்டரை பார்க்க வேண்டும். அவனுக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கு, அவன் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஹி ஹேஸ் காட்ச் அ ஹெவி கோல்டு, ஹீ ஷுட் see a டாக்டர். ஹி ஹேஸ் காட்ச் அ ஹெவி கோல்டு. அவனுக்கு நல்ல சளி பிடித்து இருக்கிறது. ஹி ஹேஸ் காட்ச் அ ஹெவி கோல்டு அப்படின்னா நல்ல சளி. ஹீ ஷுட் see a டாக்டர், அவன் டாக்டரை பார்க்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போது தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டேன். நான் இப்போ தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்க ஒரு செயல். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹவ் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் மை பிரேக்ஃபாஸ்ட். ஐ ஹவ் ஜஸ்ட் ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் ஜஸ்ட் அப்படின்னா இப்போ தான். ஸோ இங்கெல்லாம் வந்து அந்த ஹேவுக்கு அப்புறம் இந்த ஜஸ்ட்டு, ரீசெண்ட்லி அந்த மாதிரி வேர்டெலாம் வரணும். ஓகேவா? ஐ ஹவ் ஜஸ்ட் ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே அந்த வேலையை முடித்து விட்டேன். நான் ஏற்கனவே அந்த வேலையை முடிச்சிட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிருக்கீங்க. ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே அந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ ஹாவ் ஆல்ரெடி ஃபினிஷ்டு த ஒர்க். ஐ ஹாவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் த ஒர்க். ஓகேவா? ஐ ஹாவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட், ஐ ஹாவ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் அப்படின்னா நான் ஏற்கனவே முடிச்சிருக்கேன். த ஒர்க் அப்படின்னா வேலையை. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டி நகரில் சமீபத்தில் ஒரு புது காஃபி கடை திறக்கப்பட்டிருக்கிறது. டி நகரில் இப்போ ரீசெண்டாக ஒரு காஃபி கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். அ நியூ காஃபி ஷாப் ஹேஸ் ரீசெண்ட்லி பீன் ஓப்பன்ட் இன் டி நகர். அ நியூ காஃபி ஷாப் ஹேஸ் ரீசெண்ட்லி பீன் ஓப்பன்ட் இன் டி நகர். ஓகேவா? ஸோ அ நியூ காஃபி ஷாப் ஹேஸ் ரீசெண்ட்லி பீன் ஓப்பன்ட் அப்படின்னா ஒரு புது காஃபி ஷாப்பு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கே? இன் டி நகரில். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சமீபமாக துணிகளின் விலை குறைந்திருக்கிறது. இப்போலாம் துணியோட விலைலாம் குறைஞ்சிருக்கு, ட்ரெஸ்ஸஸோட விலைலாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். த ப்ரைஸஸ் ஆஃப் த clothes have decreased recently. The prices of the clothes have decreased recently. The prices of the clothes அப்படின்னா துணிகளோட விலை. have decreased அப்படின்னா குறைந்து இருக்கிறது. ரீசெண்ட்லினா சமீபமாக. ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் ட்ரைனிங் முடித்து விட்டாள். அவள் ட்ரைனிங் முடித்திருக்கிறாள். ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? she has completed the training. she has completed the training. she has completed அப்படின்னா அவள் முடிச்சிட்டா, கொஞ்சம் ரீசெண்டாக முடிச்சிருக்கா. ஓகேவா? ஸோ she has completed இல்லை முடித்து இருக்கிறாள். she has completed. ஓகேவா? the ட்ரைனிங் முடிச்சிருக்கா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இது எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான். ஸோ எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும்னு ஓரளவு உங்களுக்கு நாலேஜ் வந்திருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. நவ் இட்ஸ் டைம் டு டெஸ்ட் யூர் நாலேஜ். உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்ணலாமா? உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கான டுடே சென்டென்சஸ். நான் ஜூவில் புலியை பார்த்திருக்கிறேன். நான் ஜூவில் புலி பார்த்துருக்கேன். காட்டில் தானே இருக்கும், ஆனால் நான் ஜூலே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் த சென்டென்சஸ். நான் ஜூவில் புலியை பார்த்திருக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே மீன்ஸ் லாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.